ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2007ல ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஹேர் எக்ஸ்டென்ஷன் XD. இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி. ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நிறைய படம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அதனால நம்ம டைரக்டாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்து நம்ம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. கப்பல்ல வர கண்டெய்னரை இறக்கி வைக்கிற இடத்துல ஒரு கண்டெய்னர்ல இருந்து பயங்கரமான ஸ்மெல் வர்றதா ஒரு ஆபீசர் சொல்ல, இன்னும் 2 ஆபீசர்ஸ் வந்து அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த கண்டெய்னர் ஃபுல்லா ஒரே முடியா இருக்கு. அதாவது சௌரி முடி செய்யறதுக்காக யூஸ் பண்ற முடியே இந்த அளவுக்கு நாத்தம் அடிக்குது அப்படின்னு அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆபீசருக்கு போன் வர, அவரும் போனை அட்டன் பண்ணும் போது தெரியாதனமா அந்த முடி மேல மோதிடுறாரு. அங்கிருந்து முடி அப்படியே கொட்டுது. அந்த முடிக்கு நடுவுல ஒரு பொண்ணோட முகம் தெரிய அதை பார்த்த மத்த ஆபீசர்ஸும் பயந்து அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி மார்ச்சுரியில நைட் வாட்ச்மேனா இருக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் பேர் யமசாகி. இவனை நம்ம யமசாகின்னு கூப்பிட்டுக்கலாம். யமசாகி கிட்ட வந்த அங்கே வேலை செய்யற இன்னொரு ஆளு ஹார்பர்ல ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சதை பத்தி சொல்லிட்டு அவனு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த யமசாகி பைப்புல எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதே காட்டுறாங்க. இவன் அங்க இருக்கிற பாடியில இருக்கிற தலைமுடியை செக் பண்றான். அங்க இருக்கிற பொண்ணுங்களோட தலைமுடி ஒரிஜினலே இல்ல. ஒரே ஒரு பொண்ணோட தலைமுடி மட்டும் ஒரிஜினலா இருக்க அவன் அந்த பொண்ணோட தலைமுடியை கட் பண்ண போறான். அப்ப அந்த பொண்ணு திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு. அது கண்ணுல இருந்து தண்ணீரும் வர ஆரம்பிக்குது. நீ எனக்கு ஹெல்ப் பண்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு முடியை கட் பண்றான். இவனுக்கு பொண்ணுங்களோட முடியில தான் ஆர்வமா இருக்கு. இவன் ஒரு சைக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கேயே படத்தோட டைட்டில போடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ ஒரு சலூன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட பெரிய ஆசையே. அவ ரூம்லயே தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட ரூம்மேட் தான் இன்னைக்கு வேலைக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி அவளை எழுப்புறா. ஹீரோனும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கு கிளம்புறா. ஹீரோனோட ரூம்மேட் ஒரு டான்சர். ஹீரோயின் கடைக்கு போற வழியிலேயே அந்த ஊரை பத்தின விஷயங்களை சொல்லிக்கிட்டு கடைக்கு வந்து சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறா. அப்ப அவ கூட வேலை செய்யற ஆட்களும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்க கடை ஓனருமே வந்து எல்லார்கிட்டையும் சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கப்பா, கஸ்டமர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போதைக்கு அந்த சலூன்ல ஹீரோயின் ட்ரெயினியா தான் ஜாயின் பண்ணிருக்கா. ஒரு ஒர்க் ஷாப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளை ஹேர் ஸ்டைலிஸ்டாவே ப்ரோமோட் பண்ணுவாங்க. அடுத்த சீன்ல ஒரு குட்டி பொண்ணு ஒரு பொம்பளை எங்கே கூட்டிட்டு போறதை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு இது ஸ்கூலுக்கு போற வழியிலேயே அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முன்னாடி நட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அப்படி அங்கே கட் பண்ணி ஹார்பர்ல அந்த கண்டெய்னர்ல கண்டுபிடிச்ச அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த யமசாகியும் அங்கேதான் இருக்கான். கூட 2 டிடெக்டிவ்ஸும் இருக்காங்க. இதுல கொஞ்சம் வயசானவரா இருக்கிறவரை நம்ம சீனியர்னு கூப்பிட்டுக்கலாம், இன்னொருத்தன நம்ம ஜூனியர்னு கூப்பிட்டுக்கலாம். 2 டாக்டர்ஸ் அந்த பொண்ணோட பாடியில நிறைய ஆபரேஷன் தையல் மார்க் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த தையலை பிரிக்கிறாங்க. பிரிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து முடியா வருது. அந்த பொண்ணோட உடம்புல இருந்த உறுப்புகள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. கண்டிப்பா யாரும் இந்த பொண்ணை ஆர்கன்ஸ்க்காக கடத்தி கொலை தான் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துவன் ஒரு டாக்டரா தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அட்டாப்சி டாக்டர் சொல்றாரு. அவங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் யமசாகி அந்த பொண்ணோட பாடியை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு துணியை எடுத்துட்டு வந்து அவ மேல போட வர அவ கையில ஒரு மணி கட்டி இருக்கிறத பாக்குறான். அவளோட ஒரு கண்ணு திறந்த மாதிரி இருக்கு, இன்னொரு கண்ணு மூடி இருக்கு. அவ கண்ணை கூட தோண்டி எடுத்திருக்காங்க. யமசாகி பயப்படையும் அந்த பாடியை எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ற அந்த இடத்துல வைக்க அப்ப அந்த டெட் பாடியோட தலையில வாயில அப்படின்னு கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கத பாக்குறான். இவனுக்கு தான் முடி அப்படின்னாலே பயங்கர ஆர்வமா இருக்கும்ல, அதனால அவ அந்த ஆர்வத்தோடய பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு ஹீரோயின் வந்தா அங்க அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அந்த குட்டி பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. யார் இது அப்படின்னு ஹீரோனு கேட்க, ரூமிட்டும் இவ வெளியில தூங்கிக்கிட்டு இருந்தா. இவ பக்கத்துல அந்த நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அந்த நோட்டை படிக்கிறா. கியோமின் அப்படிங்கிறவ தான் அந்த நோட்டை எழுதி இருக்கா. அவ ஹீரோனோட அக்கா. கொஞ்ச நாளைக்கு இவளை பாத்துக்க, நீ இவளை என்கிட்ட கொண்டு வந்து விடணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் பழைய வீட்டுல இல்ல, நானே உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த நோட்டு முடிஞ்சிருக்கு. ஹீரோனு கடுப்பா அந்த நோட்டை பார்த்துட்டு உடனே அக்கா கறிக்கு கால் பண்றா. ஹீரோனு கோவமா, நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் எத்தனை தடவை தான் சரி பண்றது, இப்போ உன் பொண்ணு கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்க, உன் பொண்ணை என்னால பாத்துக்க முடியாது, நாளைக்கு நீ வந்து கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஹீரோன் போனை வச்சதுமே அந்த குட்டி பொண்ணு முழிச்சு ஹீரோனை பார்த்து, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன தங்க விடுங்க அப்படின்னு கேட்க, குட்டி பொண்ணு மேல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு, நாளைக்கு உங்க அம்மா வந்து ஒன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க, நீங்க உள்ள போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோனோட அக்கா கறியை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒண்ணு என் கூட பிறந்த தங்கச்சி இல்ல, அவ எனக்கு அடிமை அப்படின்னு இவ அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அந்த யமசாகி பயப்புலையும் அந்த டெட் பாடியை வீட்டுக்கு தூக்கிட்டு வரதை காட்டுறாங்க. அந்த டெட் பாடிக்கு இன்னுமே அதிகமா முடி வளர்ந்திருக்கத பார்த்துட்டு அவன் பயங்கர சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் குட்டி பொண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. ஹீரோன் அவகிட்ட வர அப்பதான் அவ கால்ல காயமா இருக்கிறத பாக்குறா. சரி உடம்பெல்லாமே பார்க்கலாமே அப்படின்னு ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு பார்க்கும்போது குட்டி பொண்ணு முழிச்சிடுறா. ஹீரோன் அவகிட்ட உன் முதுக காட்டு அப்படின்னு கேட்க, குட்டி பொண்ணு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஹீரோன் ரூம் மட்டும் சேர்ந்து அவளை பிடிச்சு இழுத்து அவ முதுக பாக்குறாங்க. அவ முதுகெல்லாம் பயங்கரமா காயமா இருக்கு. இதுல அக்கா தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஹீரோன் ரொம்ப வருத்தமா சொல்றா. அடுத்த சீன்ல மார்ஜூரியில இருந்து அந்த பொண்ணோட டெட் பாடி காணாம போன விஷயம் டிடெக்டிவ்ஸ்க்கு 2 பேருக்குமே தெரிய வர அவங்க 2 பேருமே அங்கே வராங்க. அங்க சீனியரும் யமசாகி கிட்ட வேற ஏதாவது டெட் பாடி இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு
பொண்ணு அவனு சொல்றான். அப்ப ஒரு பாடியில ஒரிஜினல் முடி இருக்கிறத பார்த்த எமசாகி வித்தியாசமா சிரிக்கிறான். அதை பார்த்து டென்ஷனான ஜூனியரும் இப்ப எதுக்கடா இப்ப சிரிச்ச சொல்லு, அந்த பாடி எங்க அப்படின்னு கேட்டு அவனை போட்டு அடிக்க சீனியருமே ஜூனியர் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோனோ வேலைக்கு கிளம்புறதுக்காக குட்டி பொண்ணை வீட்லயே விட்டுட்டு கதவை நல்லா பூட்டிக்க, ஏதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரையும் கொடுத்துட்டு கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்த ஹீரோனோட அக்கா குட்டி பொண்ணு கிட்ட கதவை திறக்க சொல்லி உள்ள வந்து ஹீரோனோட கஃபோர்ட்ல இருந்து சில ட்ரெஸ் அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு குட்டி பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு பாய்ந்துகிட்டே முன்னாடி ஒரு அடிமை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்கே வந்து ரூம்மேட்டும் ஏய் யார் நீ அப்படின்னு விசாரிக்க அப்பதான் அவ ஹீரோனோட அக்கா அப்படின்னு ரூம்மேட்டுக்கு தெரிய வருது. இவ குட்டி பொண்ணை எப்படி அபியூஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு தான் ரூம்மேட் ஏற்கனவே பாத்துருக்கால. அதனால செம்ம கோமா இங்க இருந்து வெளியில போ முதல்ல அப்படின்னு கத்த அவ வேணும்னே அங்கிருந்த டீ கிளாஸை போட்டு உடைக்கிறா. அப்ப ஹீரோனை வந்து அவ பங்குக்கு அக்கா கறிய கத்த சரி சரி ரொம்ப கத்தாத நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குட்டி பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்க ஆனா ஹீரோன் குட்டி பொண்ணை விடாம அவளை என்ன பண்ணி வச்சிருக்க நீ, அவ உடம்பெல்லாம் காயமா இருக்கு அப்படின்னு திட்ட அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாளா அப்படின்னு அவ குட்டி பொண்ணை அடிக்க போறா. ரெண்டு பேருமே சேர்ந்து அவளை தடுக்கிறாங்க. அக்கா கறி ஹீரோனை சின்ன வயசுல ரொம்ப கொடுமைப்படுத்தி இருப்பா போல. இப்ப குட்டி பொண்ணை அவ எப்படி அடிமையா யூஸ் பண்றாளோ அப்படிதான் சின்ன வயசுல ஹீரோனுமே அவ அடிமையா யூஸ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோன் ஒரு அபாசனம் பண்ணிருக்கா போல. அதை வச்சு அவ ஹீரோனை மிரட்டி இப்ப என் குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணணும் நீ எனக்கு சொல்லி தெரியா அப்படின்னு திட்டிட்டு குட்டி பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்க ஆனா ஹீரோன் குட்டி பொண்ணை அவகிட்ட விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அப்ப ரூமிட்டும் நீ குட்டி பொண்ணை எவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியும், நான் போலீஸை கூப்பிட்டேன் நீ உள்ள போக வேண்டியதான் அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாம அக்கா கறியா அங்கிருந்து கிளம்புறா. குட்டி பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோன் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. அடுத்த சீன்ல அந்த டெட் பாடியை காட்டுறாங்க. அந்த டெட் பாடியில இருந்து முடி வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த முடியை எமசாகியும் கட் பண்ணி எடுக்கிறான். அந்த முடிய ஒரு சௌரி முடியா பண்ணி கீழே ஒரு மணியவும் கட்டி ஒரு சலூன்ல வேலை செய்யற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் பொண்ணுக்கு வந்து கொடுக்கறான். அந்த பொண்ணு ஆசையா அதை போட்டுக்கிட்டு வேலை செய்யும் போது அதை பார்த்து அங்க முடிவெட்ட வந்த ஒரு லேடி ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டே அவங்களுக்கு முடி கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த முடி அவ காதுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அந்த முடி அவ காதுக்குள்ள போனதும் அந்த டெட் பாடியா இருக்கிற அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் அவளுக்கு தெரிய வருது. அப்படியே அங்கே கட் பண்ணி இங்க பாடியில இருந்து ரொம்ப வேகமா முடி வளர்ந்து இருக்கிறத காட்டுறாங்க. அதை பார்த்து எமசாயும் சந்தோஷப்படுறான். அந்த பிளாஷ்பேக் சில பிளாஷ் கட்ஸ் மாதிரி அங்கங்க நமக்கு காட்டுறாங்க. அந்த டெட் பாடியா இருக்கிற அந்த பொண்ணை யாரோ 3 பேர் இழுத்துட்டு போறாங்க. அங்க கிறிஸ்மஸ்க்கான பெல் எல்லாமே இருக்கு. அதுல அவ மோதி கீழே விழும்போதுதான் அவ கையில அந்த பெல் மாட்டிருக்கு. அவளை வலுக்கட்டாயமே படுக்க வச்சு அவளுக்கு மயக்க ஊசி போட்டு அவ முடி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் இங்க தனக்கே நடக்கிற மாதிரி சலூன் லேடி ஃபீல் பண்ணி அழுகுறா. இவ அழுகிற அந்த சத்தம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த லேடிக்கு கேட்கல. அவளோட கண்ட்ரோலே இல்லாம அவ கை அந்த பொண்ணோட காதை வெட்ட போகுது. இவளும் கண்ட்ரோல் பண்ணி கையை எடுக்கிறா. அங்க அந்த டெட் பாடி பொண்ணோட உடம்ப கட் பண்றதெல்லாம் தெரிய தெரிய இந்த சலூன் லேடி முடிய வெட்ட வந்து அந்த கஸ்டமரோட காதுக்குள்ள கத்திரிக்கால குத்துறா. அந்த கஸ்டமரும் வலி தாங்க முடியாம கத்த காதுல இருந்து வர ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு பிளாஷ்பேக்ல ஆபரேஷன் நடந்து ரத்தமா உடம்புல இருந்து வெளிய இங்க சலூன் லேடி கஸ்டமரை ஒரு கத்தியோட நெருங்குறா. அந்த ஆபரேஷன் நடக்கிற அந்த இடத்துல அந்த டெட் பாடி பொண்ணு ஆபரேஷன் பண்ற ஒருத்தனை பார்க்க அவன் சிரிச்சுக்கிட்டே அவளை பாக்குறான். இவ கண்ணுல இருந்து கண்ணீர் வழியறத காட்டி அப்படியே அங்கே கட் பண்ணா. இங்க சலூன் கடைக்கு வெளியில ஒரு சின்ன பொண்ணு கடைக்குள்ள பார்த்துட்டு அங்கிருந்து 2 லேடிங்க கிட்ட இந்த கடைக்குள்ள முழுக்க ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த எமசாகி பைத்தியக்கார பைப்புல கையில கிட்டாரை வச்சுக்கிட்டு இன்னும் முடி வளரட்டும் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல சலூன் லேடி அவ கஸ்டமரை கொன்னுட்டு அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் வருத்தப்படுவான் அப்படின்னு பார்த்தா அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இத நீ தான் பண்ணிருக்கே இல்ல, நீ கோவமா இருக்கும் போதுதான் உன் முடி அதிகமா வளருது இல்ல அப்படின்னு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். வீட்டுல ஹீரோனோ ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு நிறைய மேனிக்யூன்ஸ் வச்சிருக்கா. மேனிக்யூன்ஸ்னா கடையில எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு டோப்பா முடி வைக்கிறதுக்குலாம் ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க இல்ல, அதுதான் மேனிக்யூன்ஸ். அதை பார்த்த குட்டி பொண்ணு ஹீரோன் கடைக்கு போனதுக்கு அப்புறம் அவ அந்த மேனிக்யூனை வச்சு ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அவங்க அம்மா பண்ண டார்ச்சர் எல்லாம் ஞாபகம் வர அதை நினைச்சு அழுதுகிட்டு அவ கண்ணா பின்னா அப்படின்னு அந்த முடியை விட்டிடுறா. அடுத்ததா இன்னொரு மேனிக்யூனை எடுக்கலாம் அப்படின்னு அவ ட்ரை பண்ணும்போது அந்த கஃபோர்ட்ல இருந்த மொத்த பொம்மையுமே கீழே விழுந்துருது. அப்படியே அங்கே கட் பண்ணி இந்த லூசு பை இருக்கான்ல எமசாகி பைப்புல இவன் ஒரு பைனாகுலரை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணுக்கு அழகான முடி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சிட்டியவே அழகான முடி இருக்கிற பெண்களால நான் நிரப்ப போறேன் அப்படின்னு பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு அவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க அந்த குட்டி பொண்ணு நிக்கிறத பாக்குறான். அந்த குட்டி பொண்ணு பொம்மை எல்லாத்தையுமே கீழே விழுந்ததுனால பயந்து போய் ஹீரோனை பாக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு நடக்க ஆரம்பிக்க எமசாகியும் அவளை ஃபாலோ பண்றான். ஒரு இடத்துல அவளை நிப்பாட்டி நீ துளைஞ்சு போயிட்டி அப்படின்னு விசாரிக்க குட்டி பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. அப்ப அவ கழுத்துக்கிட்டு இருக்கிற காயத்தை பார்த்துட்டு உன்னை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்படி அங்க கட் பண்ணி எமசாகி வீட்டுல இருக்கிற அந்த டெட் பாடியை காட்டுறாங்க. திடீர்னு அந்த டெட் பாடி கண்ணு திறக்கிற மாதிரி காட்டி அப்படியே அங்க கட் பண்றாங்க. இந்த பக்கம் குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு ஹீரோன் வேலை செய்யற அந்த இடத்துக்கு எமசாகி வந்துடுறான். அங்க வேலை செய்யற ஒரு லேடி கிட்ட ஹீரோனோட பேரை சொல்லி கேட்க ஹீரோன் வேகமா இறங்கி வந்து குட்டி பொண்ணை பார்த்துட்டு அவகிட்ட போறா. ஹீரோனை பார்த்ததுமே எமசாகியும் அவ முடியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அவ முடி ரொம்ப அழகா இருக்கிறதா பாராட்டிட்டு இந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தா, அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேமராவிலையும் கவர் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் குட்டி பொண்ணு கிட்ட நான் உன்னை வீட்டுல தான் இருக்க சொன்னேன், நீ எதுக்கு வெளியில வந்த அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே கேட்க குட்டி பொண்ணு பயந்து போய் நான் உங்க பொருளை உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்க ஓனரும் ஹீரோயின் கிட்ட உனக்கு நான் 3 மணி வரைக்கும் டைம் தரேன், நீ அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோனுக்கு ரொம்ப பெரிய கனவே ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகுறதா. இப்ப இந்த பொண்ணுனால அதுக்கே பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. டாக்ஸில 2 பேருமே உட்காரும் போது குட்டி பொண்ணு ஹீரோயின் பக்கத்துல வர்றதுக்கு கூட பயப்படுறா. என்ன அடிச்சிடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல டிரைவருமே ஒரு மாதிரி ஹீரோனை பாக்குறாரு. அவங்க இடம் வந்ததுமே ஹீரோயின் குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக அப்பதான் அந்த எமசாயி பைப்புள்ள அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறத காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோனும் அங்க எல்லா பொருளும் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, என் மேனிகுன்ஸ் எல்லாத்தையுமே நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அவளை திட்டாத மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றா. ஆனா குட்டி பொண்ணு அதுக்கே பயந்துகிட்டு சாரி கேட்கிறா. இந்த முடியை ஏன் இப்படி குதறி வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கும் அழுதுகிட்டே அந்த குட்டி பொண்ணு சாரி சொல்ல சரி நான் கிளம்பணும், நீ வீட்டை பூட்டிக்கிட்டே உள்ளே இரு, எதையுமே கிளீன் பண்ண வேணாம், இந்த இடத்தை விட்டு அசைய கூட வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கும் குட்டி பொண்ணு அழுதுகிட்டே சாரின்னு சொல்றா. ஹீரோனுக்கு அவன் மேல பாவம் ஆயிடுது. அமைதி அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புறா ஹீரோயின். எமசாகி இப்ப வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணையும் ஹீரோனையும் எடுத்து அந்த வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டெட் பாடியில இருந்து கிடைச்ச முடிகளை வச்சு அவன் நிறைய சௌரி முடியை செஞ்சு வச்சிருக்கான். அதுல சில சௌரி முடிகளை எடுத்துக்கிட்டு அவன் ஹீரோனோட சலூனுக்கு திரும்பி வரான். அங்க வந்து அவங்க எல்லாருக்குமே அந்த முடிய சாம்பிள் பீஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாவே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப அங்க வேலை செய்யற காண்டோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த முடியை ட்ரை பண்ணி பாக்குறா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கிட்டே போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஓனர் லேடியும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோனை கூப்பிட்டு நீ பெரிய ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா உன் பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்றா. காண்டோ அந்த சௌரி முடிய வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு வந்ததும் அவ குளிக்க போக தலையை வாஷ் பண்ணும்போது அவ கை ஏதோ கீர்ன மாதிரி இருக்கு. தலையில இருந்து என்ன கிழிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா விரல்ல லேசா கீறி ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி அங்கே கட் பண்ணி ஹீரோன் வீட்டுக்கு வரதை கட்டுறாங்க. ஹீரோன் வீட்டுக்கு வந்தா குட்டி பொண்ணு ரூம அழகா சரி பண்ணி வச்சிருக்கா. அவ ஒரு அடிமை மாதிரி காலம் அடிக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஹீரோனும் அவ முன்னாடி வந்து உட்கார்ந்து நார்மலா உட்கார சொல்ல அவளும் உட்கார்றா. ஹீரோனும் நார்மலா அவகிட்ட பேசி அவளுக்கு வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் கொடுக்கறா. இந்த பக்கம் காண்டா தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த சவரி முடிய வச்சுக்கிட்டு தான் தூங்க. அந்த சவரி முடி அவ தூங்கும் போது அவளோட கழுத்து இருக்க ஆரம்பிக்குது. அவன் தூக்கத்துல இருந்து அந்த முடி இழுத்துக்கிட்டே வேகமா எந்திரிக்கிறா. ஏதாவது கனவா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூமுக்கு போனா அங்க கண்ணாடியில அவ கண்ணுல இருந்து ஒரு முடி தூங்குற மாதிரி இருக்கு. அத அவ எடுக்க எடுக்க பெருசா முடி வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து அவளும் பயந்துகிட்டே இருக்கும்போது அவ கைவரல அடிபடிச்சுல அந்த இடத்துல இருந்து முடி வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவ பயத்தோட அந்த முடியை பிச்சு எடுத்தா அதுவும் உள்ள இருந்து பெரிய முடியா வந்துகிட்டே இருக்கு. அவ பயந்து போய் அப்படி பின்னாடி விழுந்ததுல அவ தோள்பட்டையில கட்டாயிடுது. இந்த பக்கம் ஹீரோனும் அவ வாங்கிட்டு வந்த அந்த சவுரி முடிய அந்த மேனிக்குயில போட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு அதுல மாட்டி இருக்கிற அந்த மணியை எடுத்து அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ரூமெட்டும் அங்கே வர ஹீரோனும் அது எல்லாத்தையுமே வச்சுட்டு குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வெளியில வர்றா. ரூமெட்டும் குட்டி பொண்ணுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா போல. இந்த பக்கம் அந்த காண்டோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு வாயில கண்ணுல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே முடி இருக்கிற மாதிரி இருக்கு. அவ பயந்து அலறி கத்துறா. அப்படியே அங்கே கட் பண்ணி டெட் பாடியில இருந்து முடி கொட்டுறதை காட்டுறாங்க. அதை பார்த்து எமசாகி சலூன்ல தான் யாரோ சாக போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அந்த பேய்க்கு நிறைய முடி வளருது அப்படின்னாலே யாரோ ஒருத்தவங்கள அது கோவமா கொலை பண்ணுதுன்னு அர்த்தம். எமசாகி நீ கோவமா இருக்கியா அப்படி சொல்லி இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த டெட் பாடி அப்படியே அலறி அடிச்சு எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அந்த டெட் பாடி பொண்ணு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறா. அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அவ ட்ரை பண்ணும்போது அங்கிருந்த அந்த ஆபரேஷன் பண்ண ஆளுங்கெல்லாம் அவளை மடக்கி போட்டுறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி காண்டவ காட்டுறாங்க. அவ பயந்து பதறடிச்சு பாத்ரூம்ல இருந்து வெளியில ஆளுக்கு வந்து உட்கார்றா. இப்ப அவ வாயில முடி வரல. அதை நினைச்சு அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவ முடி எல்லாமே ஏதோ ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி அப்படியே போய் சீலிங்ல ஒட்டிக்குது. அந்த முடி எல்லாமே அவளை மேல தூக்க அப்படி அந்த இடத்துல காண்டவும் தொங்குறா. திடீர்னு அந்த வெப் கட்டாகி எல்லா முடியும் காண்டவோட தலைக்குள்ள போயிடுது. இப்ப அவ மொட்டை தலையா உட்கார்ந்து இருக்கா. அவ தலைக்கு உள்ள போன அந்த முடி அப்படி உடம்புக்குள்ள இறங்கி கண்ணு வழியா வாய் வழியா அப்படி அடிபட்ட வழியா அப்படின்னு எல்லா வழியிலும் வெளியில வந்து அந்த இடம் முழக்க நிறையுது. இங்க அந்த டெட் பாடி கண்ணுல இருந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. எமசாகியோட இடமெல்லாம் இப்ப முடியாலே நிறைஞ்சுகிட்டு இருக்கு. எமசாகியும் அது எல்லாத்தையும் ஒரு அற்புத காட்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காண்டோ வேலைக்கு வராதனால ஓனர் லேடியும் அவளுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவ போன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போதைக்கு அவங்க யாருமே அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இந்த பக்கம் திரும்பவும் வீட்டுக்கு அக்கா கறி வரா. குட்டி பொண்ண கதவை திறக்க சொல்லி கேட்க குட்டி பொண்ணும் ஹீரோன் கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்காம இருக்க அக்கா காரி நல்ல மாதிரி நாடகம் போட்டு நான் சாரி கேட்க தான் வந்தேன், அம்மாவுக்கும் முகத்தை காட்ட மாட்டியா, கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல குட்டி பொண்ணு அதை நம்பி கதவை திறந்து விடுறா. கதவை திறந்த உடனே ஒரு வில்லி சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு குட்டி பொண்ண ஒரு அடி அடிச்சுட்டு அக்கா கறி உள்ள நுழையிறா. ஹீரோனோட பேங்க் பாஸ்புக் அவளோட ட்ரெஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீயே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு குட்டி பொண்ணு கிட்ட சொல்ல குட்டி பொண்ணும் அது எல்லாமே ஹீரோனோடது, நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல டென்ஷனான அக்கா கறி குட்டி பொண்ணை ஓங்கி அடிச்சிடறான். குட்டி பொண்ணு அழுதுகிட்டே எதையுமே சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கும் போது அந்த சௌரி முடி கிடக்கிறத பார்த்துட்டு அதையுமே எடுத்து பேக்குக்குள்ள போட்டுக்கிட்டு குட்டி பொண்ணை இழுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அக்கா கறியும் பாய் ஃப்ரெண்டோட கூத்தடிச்சு
வச்சுக்கிட்டு இருக்க அவன் குட்டி பொண்ணுக்கு மேனஸே தெரியல. அவளை அடிச்சு மேனஸ்னா என்ன சொல்லி கொடு அப்படின்னு சொல்றான். இவ்வளவு உடனே அவளை அடிக்கிறதுக்காக போக குட்டி பொண்ணு பயந்துகிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காத அக்காக்காரி குட்டி பொண்ணை பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு ஒரு கஃபோர்ட்குள்ள போட்டு அவளை அடைச்சு வச்சுட்டு பாய் ஃப்ரெண்டோட கூத்தடிக்க, அப்ப வாங்கிட்டு வந்த பீஸா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உனக்காக தான் பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பீட்சா பாக்ஸை ஓபன் பண்றா. அவன் பேக்ல இருந்து அந்த சௌரி முடி மட்டும் கீழே விழுகுது. இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனா அதை என்ன ஏதுன்னு புரியாம அது மேலே படுத்துக்கிட்டு இருக்க. இவ ஓபன் பண்ணும்போது என் கை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கையை தூக்குனா அந்த கையிலேயே முடி ஒட்டிக்கிட்டு வருது. எவளும் கேள்வி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு அப்படியே குட்டி பொண்ணு இருக்கிற அந்த கஃபோர்டு கத்தி மாதிரி கிழிச்சுக்கிட்டு அந்த முடி சர மாதிரியே விட்டுது. பாக்குறதுக்கு பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. குட்டி பொண்ணு பயந்து போய் அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அக்கா கறி கஃபோர்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுகிறா. அவளை யாரோ இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த இடம் இருட்டாக குட்டி பொண்ணு பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோனோட ரூம்மேட்டை காட்டுறாங்க. ஹீரோன் வீட்டுல குட்டி பொண்ணு இல்லாததை பார்த்துட்டு ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி பாக்குறா. நான் அவளை படிக்க சொல்லிட்டு என் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரூம்மேட்டும் சொல்ல, அக்கா கறி தான் இங்க இருந்து குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு ஹீரோனுக்கு தெளிவாவே தெரியுது. இங்க பயத்தோட உட்கார்ந்து இருக்க குட்டி பொண்ணு அந்த கஃபோர்ட்ல இருந்து மெதுவா எந்திரிச்சு வெளியில வரா. வீடே கலவரமா இருக்க பயந்துகிட்டே குட்டி பொண்ணு மெதுவா நடந்து போறா. அப்ப தெரியாம குட்டி பொண்ணு ரிமோட் கார் மிதிச்சிட கார் ஒரு இடத்துல போய் மோதி நிக்குது. அந்த இடம் முழுக்க அப்படி முடியா இருக்கு. தொப்புன்னு ஒரு கையும் கீழே விழ குட்டி பொண்ணு அதை பார்த்து பயந்து அப்படி பின்னாடி போறா. அப்ப அங்கிருந்து முடி குட்டி பொண்ணை நோக்கி வர அவ பயந்து ஓடி போய் பால்கனில இருந்து குதிச்சிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோனும் 2 டிடெக்டிவ்ஸும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்றதை காட்டுறாங்க. ஒரு நர்ஸ் வந்ததும் ஹீரோன் வேகமா அவங்க கிட்ட ஓடி போய் குட்டி பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறா. குட்டி பொண்ணுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்னதா தான் அடி அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அதை கேட்டு சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோன் கிட்ட வந்த அந்த டிடெக்டிவும் அவளோட அக்காவோட படியா அடையாளம் காட்ட சொல்றாங்க. ஹீரோனும் அடையாளம் காட்டினதும் அடுத்ததா அவங்க குட்டி பொண்ணை பார்க்க வர குட்டி பொண்ணு முழிச்சு அவங்க கிட்ட ஒரு ஹேர் மாஸ்டர் ஒண்ணு எங்க அம்மாவை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றா. குழந்தைகிட்ட அதுக்கு மேல அவங்க என்ன விசாரிப்பாங்க. அதனால டிடெக்டிவ்மே வெளியில வந்துடுறாரு. ஜூனியர் சீனியர் கிட்ட எனக்கு என்னவோ அந்த மார்ச்சூரி ஆளு மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும், அந்த கண்டெய்னர்ல கிடைச்ச அந்த பணம் காணாம போனது, இந்த முடி, அப்புறம் அவன் ஒரு மாதிரி சிரிச்சது எல்லாமே ஏதோ ஒண்ணு கனெக்டா இருக்க மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சீனியரும் உன் சந்தேகம் எல்லாம் கேஸை சால்வ் பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் யமசாகி வீட்டுல முடிங்க நிறைய ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அந்த முடிக்கு மேல சந்தோஷம் யமசாகி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டிடெக்டிவ்ஸுக்கும் அந்த சவுர் முடியை வச்சுட்டு போன அந்த இன்னொரு பொண்ணோட பாடியும் கிடைக்குது. டிடெக்டிவ்ஸ்க்கு இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லா முடியுமே ஒரிஜினல் முடிதான் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணு செத்து போனதுனால மொத்த சலூனுமே வருத்தத்தில் இருக்காங்க. நமக்கு என்னதான் சோகம் இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸுக்காக நம்ம வேலை செய்யணும், நம்ம ஒர்க் ஷாப்பை கண்டினியூ ஆகணும் அப்படின்னு ஓனர் சொல்லிட எல்லாருமே ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. குட்டி பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஹீரோனோ மேனிக்கோவை கொடுத்து இது உனக்கு இஷ்டப்பட்ட ஸ்டைல நீ வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறா. அன்னைக்கு நேற்று குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட உங்களுக்கு எதுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு கேட்க, நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா முடிவெட்ட போகும்போதெல்லாம் அவங்க கூட போயிருக்கேன். அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் முடி வெட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க அம்மாவோட அழகு இன்னும் அதுல அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் அந்த ஸ்டைலிஸ்ட் என்னோட முடியுமே கட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் எலிமெண்டரி ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் முகத்தை கண்ணாடியில பார்க்க எனக்கே பிடிக்காம இருந்துச்சு. ஆனா அவர் என் முடியை கட் பண்ணி முடிச்சதும் இப்படி ஒரு மேஜிக்கா பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்படி நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல ஒரு விஷயம் மாத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாமளும் செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்றா. இதுல இருந்து குட்டி பொண்ணுக்குள்ளேயும் அந்த கான்பிடன்ஸ் லெவல் வளர்ந்திருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. அடுத்த சீன்ல அந்த ஜூனியர் ரொம்ப ஆர்வமா டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா பாடியில இருந்த முடியோட டிஎன்ஏவும் அந்த பொண்ணோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த டெட் பாடி பொண்ணோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு ஜூனியர் சொல்ல, அதுக்கு சீனியரும் மொத்தமா அந்த முடி எடுத்தா 30 பொண்ணுங்களோட முடி அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி அந்த சித்து பொண்ணு கிட்ட இருந்து இவ்வளவு முடி வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோனோட சலூன்ல இன்னைக்கு தான் ஒர்க் ஷாப். ஹீரோன் அவளோட மாடலா குட்டி பொண்ணை தான் கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு எல்லாம் 45 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள யாரும் பெஸ்டா ஹேர் ஸ்டைல் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்ல எல்லாருமே ஹேர் ஸ்டைலிங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் குட்டி பொண்ணுக்கு அந்த சௌரி முடிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கா. நாமளும் என்னவா போதும் அப்படின்னு ஒரு பதப்பதைப்போட பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சீனியரும் ஜூனியரும் வராங்க. உங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல ஓனர் வந்து எல்லாருமே நிப்பாட்ட சொல்லி அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கு நீங்க எல்லாருமே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மாடல்ஸ் எல்லாருமே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனோ அவங்க பேசுற எதையுமே கவனிக்காம அவ பாட்டுக்கு மும்முரமா ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணுக்கு அந்த 2 எக்ஸ்டென்ஷன் முடியுமே வச்சு அவ ஹேர் ஸ்டைலிங்க முடிக்க எல்லாருமே அவளை கைதட்டி பாராட்டுறாங்க. ஹீரோனும் பயங்கர சந்தோஷப்படுறா. டிடெக்டிவும் அவங்க என்கொயரியை முடிக்க அப்பதான் அவங்க கடையில இருந்து போன ஒரு கஸ்டமர் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த கஸ்டமரோட பேரை சொன்னதும் ஹீரோயின் நான் தான் அவங்களுக்கு அந்த சௌரி முடியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. அந்த சௌரி முடியை பத்தி தான் அதிகமா கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஓனர் சொல்ல இன்னொரு ஒர்க்கர் காண்டோ அந்த சௌரி முடியை வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கே போனா அப்படின்னு அதை பத்தி ஓனர் லேடி கிட்ட சொல்றாங்க. டிடெக்டிவும் இந்த சௌரி முடி உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்க ஒருத்தர் எடுத்துட்டு வந்து இதை சாம்பிள் பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவன் பேர் யமசாகி அப்படின்னு சொல்ல
உடனே டிடெக்டிவும் அந்த எமசாகியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரனுக்கு அப்பதான் குட்டி பொண்ணுக்கு அவ தலையில வச்ச அந்த சௌரி முடி ஞாபகம் வர நான் உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு ஹீரன் அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு கிளம்புறா. இங்க வீட்டுல ஹீரனோட ரூம் மட்டும் குட்டி பொண்ணு தான் இருக்காங்க. குட்டி பொண்ணு ஹீரன் அவளுக்காக பிராக்டிஸ் பண்ண கொடுத்த அந்த மேனிக்குவை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப போன்ல இருந்து ஏசில இருந்து அப்படின்னு முடியா வர ஆரம்பிக்குது. சீலிங்ல இருந்து எல்லாம் முடி கொட்ட எதையுமே கவனிக்காம இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா அந்த முடியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சவுரி முடியை கட் பண்ணும்போது அதுல இருந்து ரத்தமா கொட்டுது. அதை பார்த்ததும் ரெண்டு பேருமே ஷாக் ஆகி அப்பதான் ரூம் விட்டோம் அங்க சீலிங்ல இருந்து முடி கொட்டி அவங்கள சுத்தி ஒரு படல மாதிரி முடி படர்ந்து இருக்கத பாக்குறா. அவ பயந்து போய் குட்டி பொண்ணு கிட்ட அதை காட்டாம குட்டி பொண்ணு அந்த ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து அந்த ரூமோட கதவை சாத்துறா. ஆனா சாத்தின கதவு வழியாம அந்த முடி வந்து அந்த ரூம் ஃபுல்லா முடியா நிறைய ரூமுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. பயந்து போய் அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து ஓடுன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ள குட்டி பொண்ணு தலையில வச்சிருந்த அந்த சவுரி முடியில இருந்து முடி வந்து ரூம்ட்ட லாக் பண்ணுது. இங்க டெட் பாடியில இருந்து அதிகமா முடி வரத பார்த்துட்டு ஒருவேளை ஹீரனுக்கு தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு எமசாகி நினைக்கிறான். ஹீரன் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றா. அவ கதவை திறந்தா முடியாலேயே வலி அடைச்சிருக்கு. அந்த முடி எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு ஹீரன் உள்ள போறா. அங்க உள்ள குட்டி பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறா. பக்கத்துல ரூமெட்டும் அந்த முடியால கட்டி தொங்க விடப்பட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரன் குட்டி பொண்ணை எழுப்ப பார்க்கும்போது ஒரு முடி கொத்தா வந்து ஹீரன் அடிக்குது. ஹீரன் பின்னாடி போய் அப்படி விழுக அப்ப ஒரு கத்திரிக்கோள் கீழே விலக ஹீரன் அதை எடுத்துட்டு வந்து அந்த முடியை கட் பண்ண போறா. முடியை கட் பண்ண விடாம ஹீரனையும் அந்த முடி லாக் பண்ணுது. அவளையும் ரூமெட்டை இறுக்கி தூக்குன மாதிரி தூக்க ஹீரன் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்ப அந்த முடி ஹீரனை கொலை பண்ண பார்க்க எமசாகி அங்கே வேகமா ஓடி வந்து ஹீரனை விட்டு அவளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றான். அதனால அந்த முடியும் ஹீரனை விட்டு விலகி போகுது. அடுத்த சீன்ல டிடெக்டிவ்ஸ் ரெண்டு பேருமே எமசாகியோட வீட்டுக்கு வர்றாங்க. அவன் வீடு முழுக்கவே முடியா இருக்கிறதையும் அங்க டெட் பாடி இருக்கிறதையும் பார்க்க அப்ப இவங்களையும் ஒரு கொத்து முடி ஒண்ணு அட்டாக் பண்ண வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி இங்க கார்ல வந்து இருக்கிற எமசாகியை காட்டுறாங்க. அவ ஹீரனை குட்டி பண்ணியை மட்டும் காப்பாத்தி கார்ல போட்டுக்கிட்டு முடிதான் என்ன அமைதிப்படுத்தும் சாந்தப்படுத்தும். நான் எப்பவுமே தனிமையில தான் இருந்திருக்கேன். இப்ப நீங்களும் ஏன் கூட இருக்க போறீங்க அப்படின்னு ஏதேதோ உளறிக்கிட்டே வீட்டுக்கு வந்து ஹீரனை குட்டி பண்ணி கூட்டிட்டு வந்து மேல படுக்க வைக்கிறான். வீடு முழுக்க முடி இன்னும் அதிகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீ வீடு முழுக்க இப்படி வந்துட்ட என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு அவன் லைட்டை அடிச்சு பார்த்தா அப்பதான் அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸும் அந்த முடிக்குள்ள மாட்டி இருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து முழிச்சு எந்திரிக்க இவனை ஜூனியர் ஒரு சீன்ல அடிச்சார்ல அந்த காண்டுல அவன் ஜூனியரை போட்டு கண்ணா பின்னா அப்படின்னு அடிச்சு அதே இடத்துல அப்படியே கொல்றான். அதை பார்த்து ஹீரோயின் பயந்தாலும் எங்களை என்னதான் பண்ண போற அப்படின்னு அவங்கிட்ட கேக்குறா. அதுக்கு அவனும் அந்த டெட் பாடி பொண்ணை காட்டி அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது அவளோட எல்லா உறுப்பையுமே எடுத்துட்டாங்க. அவ ரொம்ப துடிதுடிச்சு செத்து போயிட்டா தெரியுமா. இந்த உலகம் ரொம்பவே மோசமானது. நீ அவங்க கிட்ட இருக்காத என் கூட இருந்துரு வா அப்படின்னு கூப்பிட ஹீரனும் பயந்து போய் அவனை தள்ளி விட்டுட்டு குட்டி பொண்ணை எந்திரிச்சு ஓட சொல்றான். அவங்களை இவனும் தடுக்க சீனியரும் முடியல நல்லா லாக் ஆயிட்டு இருந்தனால அவராலையுமே இவங்களை காப்பாற்ற முடியல. அதனால அவங்களை விடு அவங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு கத்துறாரு. ஆனா அதுக்கு கோவப்பட்ட எமசாகி சீனியரோட கழுத்தை அந்த முடியாலே இறுக்கி நெரிச்சு கொள்றான். டென்ஷனான ஹீரோனோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவங்க சண்டை போடும் போது ஒரு கண்ணாடி துண்டு உடைஞ்சு கீழே விழ அந்த கண்ணாடி துண்டை எடுத்து எமசாகியோட கழுத்துல ஹீரோன் ஒரு கீறல் போடுறா. அப்பதான் இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவ கண்ணாடி கீறினதுமே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஆனா வந்தது ரத்தம் இல்ல முடி. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே அந்த காயமும் மறைஞ்சு போகுது. எமசாகி அந்த டெட் பாடி பொண்ணுகிட்ட திரும்பி நான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா யாருதான் விடுறாங்க அப்படின்னு சொல்றான். இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஜந்துவா அப்படின்னு நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் உன் முடியை இப்ப நான் கட் பண்ண போறேன் பாரு அப்படின்னு கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு ஹீரன் கிட்ட வர உனக்கு முடிதானே வேணும் கட் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி ஹீரனை கோவப்பட்டு கத்துறா. டென்ஷனான அவன் குட்டி பொண்ணோட முடியை கட் பண்றான். ஆனா குட்டி பொண்ணோட முடியை கட் பண்ணதுமே ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. ஹீரன் அப்படி ஷாக் ஆகி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரத்தம் கத்தியில வடிகிறதையும் இந்த டெட் பாடி பொண்ணு செத்தால அப்ப அந்த ஆர்கன்ஸை கட் பண்ணும்போது அவன் மேல ரத்தம் வெளியறதையும் சிங்க் பண்ணி கட்டுறாங்க. எமசாகி அந்த ரத்தத்தை பார்த்து ஆச்சரியத்தோட நிக்க பின்னாடி அந்த டெட் பாடி அப்படி எந்திரிச்சு உட்காருது. அந்த டெட் பாடி பொண்ணுக்கு அவ முடியை கட் பண்ணதான் அவளோட ஞாபகத்துக்கு இருந்திருக்கு. இப்ப அவ முன்னாடியே குட்டி பொண்ணோட முடியை எமசாகி வெட்டினதும் எமசாகி அவளுக்கு அந்த கொலகார மாதிரியே தெரியறான். எமசாகி சிரிக்கிறதும் அந்த கொலகாரம் சிரிச்ச மாதிரி தான் தெரியுது. இப்ப எமசாகியோட கண்ணத்துல முடி வளர ஆரம்பிக்க அவன் கண்ணு கைவிரல் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே முடி கண்ணா பின்னா அப்படின்னு முளைச்சு அப்படியே பெருசா வளர எமசாகி அதையும் ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான விஷயமா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோனை குட்டி பண்ணி தப்பிச்சு போக பார்க்க அவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு அவனும் போகும்போது அந்த டெட் பாடி அவனை லாக் பண்ணிடுது. என்ன விடு நான் அவங்களை கொலை பண்ணணும் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு அவனு கத்த அந்த பையன் எமசாகியை விட்டுருது. போச்சுடா ஹீரோனை குட்டி பொண்ணு காலி அப்படின்னு நாம நினைச்சா எமசாகியும் ரொம்ப ஆர்வமா ஹீரோனையும் குட்டி பொண்ணையும் பிடிக்க வர ஹீரோனும் குட்டி பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு குட்டி பொண்ணை முத ஜன்னல் வழியை அனுப்பிட்டு இவ அவளுக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி நின்னுகிட்டு இருக்க எமசாகி அவங்கள நோக்கி சந்தோஷமா வரும்போது அந்த பேய் அவ முடிய 2 கம்பி மாதிரி எமசாகி கழுத்து கட்டையும் அவன் கால் கட்டையும் அனுப்புறா. அந்த கம்பியில அவன் கழுத்தும் காலும் அறுபட அதே இடத்துல எமசாகி செத்து போயிடுறான். இந்த டெட் பாடி அப்படியே படுக்குது. அது கையில இருந்து அந்த மணி அப்படியே அருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த முடியும் அந்த பொண்ணுக்கு உள்ளே போய் நார்மலான ஒரு பொண்ணா மாறுறா. அதாவது எமசாகியை கொன்னது அவளுக்கு அவளை கொலை பண்ணவனே பழி வாங்கி
கிட்ட திருப்தியை தர இந்த உலகத்தை விட்டு அவ போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. இதனால ஹீரோனும் குட்டி பொண்ணு ரிலாக்ஸ் ஆகி அங்க இருந்து அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. குட்டி பொண்ணு ஹீரோனும் கடற்கரையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப குட்டி பொண்ணு ஹீரோன் கிட்ட இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே போயிருக்கும்ல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோனும் அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு இப்பதான் இன்னும் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றா. குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோனும் குட்டி பொண்ணு கிட்ட நீ எப்பவும் என் கூடயே இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாமா அப்படின்னு கேட்க குட்டி பொண்ணு சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கிறா. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிதான் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.